श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वेदान्तवेद्य अमृतवारिराशेर् वेदार्थसार अमृतपूरमक्षयम् आदाय वर्षन्तम् अहं प्रपत्ये कारुण्यपूर्णं कलिवैरिदासम्. சுவாமி நம்பிள்ளையினுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சுவாமி நம்பிள்ளை தமது சிஷ்யர்களோட கோயிலிலே எழுந்தருளி தர்சனம் நிர்வகித்து வருகிற காலத்திலே சுவாமி நம்பிள்ளையினுடைய ஸ்ரீபாதத்திலே ஆசிரித்திருந்த ஒரு அம்மையார் சுவாமி நம்பிள்ளை திருமாளிகைக்கு அருகே ஒரு இடத்தை கொண்டு அதில் குடியிருந்தாள். அவளுக்கு பிரம்மச்சாரியா இருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். பிள்ளை திருமாளிகை நெருக்கமாயிருக்கிறது, இந்த இடத்தை ஆச்சாரியருக்கு சமர்ப்பியும் என்று சொல்ல, அதற்கு அந்த அம்மையார் திருக்கோயில் திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே யாருக்கு இடம் கிடைக்கும், நான் திருவடி அடையும் வரை இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன் என்றாள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் இந்த விஷயத்தை சுவாமி நம்பிள்ளையிடத்தை விண்ணப்பம் செய்ய, நம்பிள்ளையும் அந்த அம்மையாரை அழைத்து, உனக்கு ஒரு சரீரம் சற்றிடமன்றோ வேண்டுவது, முதலிகள் எழுந்தருளி இருக்க இங்கே நெருக்கமாயிருக்கிறது, உன்னுடைய இடத்தை நமக்கு தர வேண்டும் என்றார். அம்மையாரும் அப்படியே செய்கிறேன், தேவரீர் பரமபதத்திலே அடியேனுக்கு ஒரு இடம் தந்துள்ள வேண்டும் என்றாள். அதற்கு வைகுண்டநாதன் என்றோ கடவன், அவனுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு தருகிறோம் என்றார். அவளும் அடியேன் சாது, அன்றியும் பெண், தருகிறோம் என்ற வார்த்தை மட்டும் போதாது, எழுத்திட்டு தர வேண்டும் என்றாள். பிள்ளையும் இப்படி கேட்பதே என்று திருவுள்ளம் முகந்து, இன்ன வருஷம் இன்ன மாதம் இத்தனையாம் தேதி இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாசன் பரமபதத்திலே ஒரு கோல்துறை இடம் கொடுத்தேன், அகிலலோக சுவாமியும் அஸ்மத் சுவாமியுமான ஸ்ரீவைகுண்டநாதன் கரையம் செலுத்தி கொடுத்தருள வேணும் என்று சாசனம் எழுதி தம்முடைய திருவெழுத்து என்னும் கையெழுத்து சாத்தி கொடுத்தருளினார். அம்மையாரும் அந்த ஸ்ரீமுகத்தை பெற்று சிரசாலே தரித்து பிரீத்தியுடன் வாங்கி கொண்டு தீர்த்த பிரசாதங்களையும் ஸ்வீகரித்து அன்றிலிருந்து 3ஆம் நாள் ஆச்சாரியனை சேவித்து கொண்டிருந்து தம்முடைய ஆச்சாரியன் திருவடியை அடைந்தாள். இத்தாலே உபய விபூதியும் ஆச்சாரியன் இட்ட வழக்காயிருக்கும் என்று தேறுகிறது. பின்னொரு சமயம் மகாபாஷ்ய பட்டர் நம்பிள்ளையினிடத்தே, சைத்தன்ய வஸ்துவாயிருக்கிற ஆத்மாவுக்கு ஷரீர விஸ்லேஷம் பிறந்தால் பரமபதம் சித்தம் என்று அறுதியிட்டிருக்கலாவது எவ்வர்த்தத்தாலே என்று கேட்டார். அதாவது சைத்தன்ய வஸ்துவாய் ஞானத்தோடே கூடியிருக்கிற வஸ்துவாய் உள்ள ஆத்மாவுக்கு ஷரீரத்தை பிரியும் தன்மை ஏற்பட்டால் பரமபதம் சித்தம் என்று அறுதியிட்டிருப்பது எந்த அர்த்தத்தாலே என்ற கேள்வி. அதற்கு சுவாமி நம்பிள்ளை, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனே உபேயம் என்று அறுதியிட்டிருப்பது, நெடுங்காலம் இழந்து கிடந்த வஸ்துவை காட்டித்தந்த ஆச்சாரியன் பக்கலிலே பெருத்த விஸ்வாசத்தோடே இருப்பது, அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தின்படியே எம்பெருமானார் தர்சனமே சித்தாந்தம் என்றிருப்பது, ஸ்ரீராமாயணத்தாலே பகவத் குண அனுசந்தானம் பண்ணுவது, வாழ்வார்கள் அருளி செய்த அருளி செயல்களாலே பொழுதுபோக்குவது, ஷரீர விஸ்லேஷம் பிறந்தால் சந்தேகிக்க வேண்டாம், மீட்சியின்றி வைகுந்தமாநகர் மற்றது கையதுவே என்று அருளினார். இத்தாலே உபேய நிர்ணயமும் ஆச்சாரிய விஸ்வாசமும் தர்ஷன விஸ்வாசமும் பகவத் கல்யாண குணானுபவ பாரவசியமும் உண்டானாலே பிராபிய சித்தி உண்டாகும் என்று அருளி செய்தார். சுவாமி நம்பிள்ளை ஸ்ரீபாதத்திலே பாண்டிய நாட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிலர் எழுந்தருளி தங்களுக்கு தஞ்சமாயிருக்கிற ஒரு வார்த்தையை அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய, அதற்கு சுவாமி நம்பிள்ளை கடற்கரை வெளியை நினைத்திருங்கோள் என்று அருளினார். அவர்களும் மணற் குன்றுகளையும் நாவல் காடுகளையும் நினைத்திருக்கவோ என்று கேட்க, அதற்கு சுவாமி நம்பிள்ளை புன்முறுவல் செய்து, சக்கரவர்த்தி திருமகன் கடற்கரையிலே விட்டிருக்கும் வேளையில் வானர வீரர்கள் தங்களை உபேட்சித்து பெருமாளையே நோக்கி கொண்டு கிடந்தார்கள். இவர்கள் கண்ணுறங்கும் தன்னையும் தான் உறங்கி, இவர்கள் வானர சைன்யங்கள் உறங்கின பிறகு அம்புரா துணியை முதுகிலே கட்டிக்கொண்டு திருக்கையிலே பிடித்த சார்ங்க வில்லும் திருச்சரமுமாய் இரவு முழுவதும் நோக்கின சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளை தஞ்சமென்றிருங்கோள் என்று அருளினார். இத்தாலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்ற ஸ்வரக்ஷண சிந்தை அற்று சர்வரக்ஷகன் நம்மை காப்பான் என்ற சிந்தையோடே இருக்க வேண்டும் என்று அருளினார்.
இந்த வார்த்தையை சுவாமி பராசரபட்டரும் அருளி செய்ததாக முன்னமே அனுபவித்தோம். பின்னொரு சமயம் சுவாமி நம்பிள்ளையை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து சேவித்து, தேவரீர் திருமேனி மிகவும் இழைத்திருக்கிறதே என்று விண்ணப்பம் செய்ய, அதற்கு சுவாமி நம்பிள்ளை, ஒன்று தேய்தல் ஒன்று வளர்தலாலன்றோ என்றருளினார். இதன் பொருளாவது, ஞானாதி பக்தி வைராக்கியங்கள் வளர நினைந்து நைந்து உள்கரைந்துருகி என்றுவது போல சரீரம் தேயும் என்று அருளி செய்தார். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி நம்பிள்ளையின் வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.